உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த காயை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க உணவில். இதை சேர்த்துக்கும் போது நம்ம பெல்லி ஃபேட் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் 25 விதமான நோய்கள் நம்ம உடம்புக்கு வராமல் தடுக்கும். இந்த காய் டேஸ்ட் இல்லைன்னு நம்ம சாப்பிடவே மாட்டோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அள்ளி அள்ளி சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவும் எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் வதங்கினதுமே கட் பண்ணி வச்ச சவுச்சவு சேர்த்துக்கலாம். இந்த சவுச்சவு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிருங்க. வறுத்து வச்ச வரமிளகாய் வேர்க்கடலையும் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு டிராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய டயட் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.